திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கான நேரத்தை ஆலோசனை செய்தே முடிவு செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கான நேரத்தை ஆலோசனை செய்த பிறகே முடிவு செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அறிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சந்திரன். சந்திரன், வணக்கம். வழக்கின் விவரம் என்ன சந்திரன்? வணக்கம். திருச்செந்தூர் கோவில் குடமுழுக்கை ஜூலை 7ஆம் தேதி ஆகம வேத ஜோதி கிராந்த அடிப்படை குறிக்கப்பட்ட பகல் 12:05 முதல் 14 நடத்தக்கூடிய வழக்கில் சபரிமலை ஐயப்பன் கோவில் மேல்சாந்தி, திருச்செந்தூர் கோவிலின் சாணிகர், பிள்ளையார்பட்டி பிச்சையார் குருக்கள், திருப்பரங்குன்றம் கோவில் ராஜகுருக்கள் மற்றும் மனது ஆகியோர் இணைந்து குடமுழுக்கு நடத்துவதற்கான நேரம் குறித்து ஆலோசித்து பெரும்பான்மை அடிப்படை நேரத்தை முடிவு செய்ய மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. திருச்செந்தூரை சேர்ந்த வீரபாகமூர்த்தி மதுரை அமர்வு பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். அது திருச்செந்தூர் கோவில் மூலவருக்கு தந்திர சமுத்திரம் மற்றும் கேரள சம்பிரதாய ஆகம முறைப்படியும் மற்ற தெய்வங்களுக்கு குமார தந்திர ஆகம விதிப்படி பூஜை செய்யப்படுகின்றன. திருச்செந்தூர் முருகன் கோவில் 7/7/25 காலை 9 முதல் 10 மணிக்குள் குடமுழுக்கு நடைபெற என அறிவிக்கப்பட்டுள்ளது. குடமுழுக்கு நடைபெற அறிக்கப்பட்டுள்ள நேரமானது வேதங்கள் சாஸ்திரங்கள் கோயில் பின்பற்றப்படும் ஆக விதிமுறை அடிப்படையில் குடமுழுக்கு நடத்த உகந்த நேரம் அல்ல. அந்த நேரத்தில் குடமுழுக்கு நடத்த நாட்டுக்கும் திருச்செந்தூர் நகருக்கும் பாதிப்பு ஏற்படும். கடந்த 1970ஆம் ஆண்டு திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கில் குழப்பம் ஏற்பட்டால் மத்திய மாநில அரசு கலந்தன என கடும் தலைவர்களும் கடும் பாதிப்புக்கான இந்த நேரத்தை மாற்ற வேண்டும் என கோரியிருந்தார். இந்த வழக்கு இந்த நீதிபதிகள் சுமதி விஜயகுமார் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குடமுழுக்கு நடத்துவதற்காக 3 நேரங்கள் தேர்வு திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கை 7/7/2020 அறநிலைத்துறை சட்டப்பிரிவு 105A பிரிவின்படியும் பழங்கால இலக்கியங்களான காலப்பிரவாசிய காலவித்னா மற்றும் சர்வமூர்த்த சிந்தாமணி படி நிர்ணயம் செய்யப்பட்ட நேரமான பகல் 12:05 முதல் 12:40 நடத்த உத்தரவு கோரி திருச்செந்தூர் சுப்பிரமணிய கோயில் பிச்சையார் சுப்பிரமணிய சுவாமி மனு தாக்கல் செய்தார். இந்த மனுக்கள் நீதிபதிகள் ஸ்ரீமதி விஜயகுமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழுக்கு நடத்துவதற்காக 3 நேரங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன, இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மேல்சாந்தி, திருச்செந்தூர் கோவிலின் சாணிகள், பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள், திருப்பரங்குன்றம் கோவில் ராஜகுருக்கள் மற்றும் மனுதார் ஆகியோர் இணைந்து குடமுழுக்கு நடத்துவதற்கான நேரம் குறித்து ஆலோசித்து பெரும்பான்மை அடிப்பில் நேரத்தை முடிவு செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடிவு செய்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.